Taste the Daily. தூசு தட்டப்படும் ஃபைல்கள். அமலாக்கத்துறை ரேடாரில் திமுகவின் 8 முக்கிய அமைச்சர்கள். இடி ரெய்டிலிருந்து தப்புவதற்காக காவி கட்சிக்கு கப்பம் கட்டும் மணல் முருகன் என அறிவாலயம் அரண்டு போய் கிடக்கிறது. ஊபிக்களின் சீனியர் அமைச்சர்களுக்கு என்னதான் ஆட்சி என 3வது கண்ணை தேனாம்பேட்டை கருணாநிதி மடத்து பக்கம் திருப்பினால் அதிர்ச்சி அளிக்கும் பல தகவல்கள் கிடைக்குதுங்க. அதாவது 8 அமைச்சர்களின் ஃபைல்களை தூக்கிய அமலாக்கத்துறை அதை வைத்து திமுகவின் சீனியர் அமைச்சர்களை குறிவைத்திருக்கிறதாம். இதை மோப்பம் பிடித்த திமுக சீனியர் அமைச்சர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் காவி கட்சியின் சீனியர்களுக்கு தூது விட்டு கொண்டு தூண்டிலை கையில் எடுத்திருக்கிறார்கள். அட ஆமாங்க, இந்த தூண்டில்களில் புழுவுக்கு பதிலாக வைட்டமின் பா ஹெவியாக பெட்டியாக அனுப்பி வைக்கப்படுதாம். இதை நாங்கள் சொல்லலை, கருணாநிதி மடத்து பக்கத்தில் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அமலாக்கத்துறை தரப்பில் தமிழ்நாட்டில் 8 முக்கியமான அமைச்சர்கள் குறிவைத்து இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தற்போது வழக்குகளை எதிர்கொண்டு வரும் சீனியர் அமைச்சர்களையும் இதற்கு முன்பு சொத்து குவிப்பு புகாரில் சிக்கியவர்களையும் ஸ்கெட்ச் போட்டு தூக்க அமலாக்கத்துறை படுஜோரா காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது. இடி ஆபரேஷன் டிஎம்கே ப்ராஜெக்டில் மீன்களுக்கு வலை வீசி கொண்டு இருக்கும் ஒரு கடலோர அமைச்சரும், இப்போ அமைச்சராக இருக்கும் பிக் சாமியின் மகள் அமைச்சரும், திருச்சியில் அரசியல் செய்யும் முக்கிய அமைச்சரும், வடக்கில் மணல் அமைச்சர் என்று பெயர் எடுத்தவரும், அணை அமைச்சருமா அறியப்படுபவருமான வெள்ளைக்கார துறை அமைச்சரையும் அமலாக்கத்துறை கிடுக்கு போட போவதா பேசிக்கொண்டிருக்கிறாங்க. இது போக ஏற்கனவே முகமது கஜினியை தாண்டி ஜாமீனுக்காக 50வது முறையாக படையெடுத்து கொண்டிருக்கும் தள்ளாடும் துறையின் அமைச்சரையும் நிரந்தரமாக ஜெயிலையே வைக்க அமலாக்கத்துறை ஸ்கெட்ச் போட்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் அதிகாரத்தை பயன்படுத்தி 2010க்கு முன்னாடியே சொத்துக்களை குவிச்சு தள்ளியிருக்கிறார் தூத்துக்குடியை பூர்வீகமாக கொண்ட பெண் அமைச்சர். அதாவது 2010க்கு பின்பாக இந்த தூத்துக்குடி அமைச்சரின் சொத்து மதிப்பு உயர்ந்ததாக அதிமுக ஆட்சியிலேயே வழக்கு பதியப்பட்டது. துல்லியமான ஆதாரங்களோட தூத்துக்குடி அமைச்சர் சிக்கியதால் அந்த ஃபைலை இப்போ அமலாக்கத்துறை தூசி தட்டியிருக்கு. அவரது கணவர், தந்தையும் அமைச்சருமான பிக்சாமி, தாயார், சகோதரர்கள் என ஒரு குடும்பமே கடந்த காலத்தில் கொள்ளையடித்ததால் சிக்கலில் சிக்கியிருக்கிறாங்க. திருச்சியை பூர்வீகமாக கொண்ட அடாவடி அமைச்சர் 5 கோடி வரை சொத்து சேர்த்த புகாரில் இப்போ அமலாக்கத்துறையால் சிக்கப்போகிறார். இதற்காக விரைவில் எப்போது வேண்டுமென்றாலும் அவருக்கு சம்மன் அனுப்பி சிறைப்படுத்த சிறப்பு முறையை அமலாக்கத்துறை கையில் எடுத்திருக்கு. இதுபோக 2006-2011 திமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து இவர் அடித்த ஊழல்களும் தலைமையில் கத்தியாக தொங்கிக் கொண்டு இருக்கிறது. இதனால் நகரவும் முடியாமல் அளவும் முடியாமல் அரண்டு போய் இருக்கிறார் அந்த ஊழலில் நேர்கோடு போடும் அமைச்சர். மைக் கிடைத்தாலே ஏக வசனத்துக்கு நக்கலை அள்ளி வீசும் பாலாற்று அமைச்சருக்கும் இப்போது சிக்கல் தலை தூக்கி இருக்குதுங்க. ரேடார் காட்சிகளை கைப்பற்றி இந்த சீமான் திவான் பெரியதுறை அமைச்சரும் அமலாக்கத்துறையின் ஹிட் லிஸ்டில் இருக்கிறார். ஆத்து மணலை அள்ளி சேர்த்து வச்ச காசை தற்போது மலை பெயர் கொண்ட காவி கட்சி தலைவருக்கு மணலாபிஷேகமாக வைட்டமின் பாவை இறக்கி கொண்டு இருப்பதா ஊப்பிக்களே உளர்றாங்க. சுகர்பானி அமைச்சர் ஒருவரும் அமலாக்கத்துறையின் தூண்டலில் சிக்கியிருக்கிறதால வைட்டமின் பாவை சிலருக்கு இறக்கி தப்பிக்க வழி தேடுறதா சொல்கிறாங்க. கோல்டு ஹேர் அமைச்சரின் கதை ஊரறிந்தது. இப்போதான் அவரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டன. ஒட்டு மொத்தத்தில் அமலாக்கத்துறையின் கிடுக்கு பிடியால் கருணாநிதி மடமே இப்போது கலவர மடமாகி கிளிப்பிடிச்சுட்டு இருக்கிறதா பேசிக்கொள்கிறாங்க. அதனால் திமுக அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.